எனது பெயர் பாசூரியா. நான் துறவி கிராமத்திலிருந்து வருகிறேன்மா. நான் எனது பள்ளி படிப்பை பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முடித்தேனம்மா. எனது இளங்கலை படிப்பை தேவனி அம்மாள் மகளிர் கல்லூரியில் முடித்தேனம்மா. தற்பொழுது நான் இஎஸ் கல்வியியல் கல்லூரியில் பயிற்சி ஆசிரியராக படித்து வருகிறேன். தங்கள் பள்ளியில் பணிவாய்ப்பு தமிழ் ஆசிரியர் பணிவாய்ப்பு வேண்டி தற்பொழுது வந்துள்ளேன். எனது பலம் மற்றும் பலவீனம். நான் எனது பலமாக நினைப்பது எனது கல்வி மற்றும் குடும்பமே அம்மா. பலவீனமாக நினைப்பது சில குடும்ப அமைச்சர்கள். நீங்கள் ஏன் ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் ஒரு இலக்கை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் சாதனையை அடைவது எனது வெற்றியாக நினைக்கவில்லை. பல்வேறு மாணவர்களை பல துறையில் சாதனை அடைவது எனது வெற்றியாக நான் கருதுகிறேன். குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். ஒரு நல்ல ஆசிரியரின் முக்கிய குணங்கள் என்ன? மாணவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நடத்துவது அம்மா. அவர்கள் நிலைக்கேற்ப அவர்களுக்கு நல்ல கற்றலை வழங்குகிறார். பலவீனமான மாணவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும்? முதலில் அவர்கள் பலவீனம் என்ன என்று அறிந்து அதற்கேற்ப அதற்கான தீர்வுகளை நான் முன்னெடுப்பேன் அம்மா. பிறகு கற்றலில் அவர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பெற்றோருடன் எப்படி தொடர்பு கொள்வீர்கள்? தேர்வு படிவத்தின் மூலம் ஆசிரியர் படிப்பின் மூலமும் தினசரி நாளேடு குறிப்புகள் மூலமும் அவசர காலங்களில் தொலைபேசியின் மூலமும் அழைக்கலாம். தொழில்நுட்பத்தை கற்பித்தலில் எப்படி பயன்படுத்துவீர்கள்? இன்றைய நவீன கால உலகில் மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தின் தேவை மிகவும் அதிகமாக உள்ளதால் வாயிலாக காட்சி கேள்வி வழி மூலியமாக பாடக்கருத்துக்களை எளிமையாக அணுக முடியும். சிறந்த கற்றல் சூழலுக்கு நீங்கள் பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறைகள். மனநிலைக்கேற்ப அவர்களை புரிந்து கொண்டு இந்நேரத்தில் எவ்விதமான கற்பித்தலை மேற்கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சியாக கற்றலை புரிந்து கொண்டு சிறந்த நடத்தை வெளிப்படுத்துவதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப எனக்கு கற்பித்தலை மேற்கொள்ள. உங்களை பிறகு தொலைபேசியில் தொடர்பு. நன்றி.